வணக்கம் நண்பா. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாதனால நிறைய பேர் மனசு விட்டீங்க. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் கடந்து போகணும். எல்லாமே அரசியல் தான். 5 பேர் கொண்ட குழு வந்து படத்தை பார்த்துருக்குறாங்க. அதுக்கு U/A கொடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுலேருந்து கொஞ்ச நாள் தள்ளி ஒரே ஒரு கருப்பாடு எந்திரிச்சு மேல்முறையீடு பண்ணியிருக்கு. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, தணிக்கை குழுலேயே ஒருத்தர் எந்திரிச்சு, அதாவது சான்றிதழ் கொடுக்க வேண்டியவரே எந்திரிச்சு மேல்முறையீடு பண்ணுறது இதுதான் புதுசு. அதுதான் நம்ம கருப்பாடு. யார்? பாயாசம், அதாவது தீய சக்தியின் ஒரு கருப்பாடு. அழகாக கேம் விளையாடிட்டாங்க திமுக. எதுவுமே தெரியாமல். ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, சிஎம் சார் ஒரு இது விடுறாரு, ட்விட் போடுறாரு நேற்று. ஐயோ அடவா, நடத்திய நாடகத்தில் இதுவும் ஒன்று. சரி விடுங்க. இப்போ வந்து இதை அரசியலாக மாற்றுறாங்க. ஊடகங்களும் பத்திரிகையாளரும் மூத்த அரசியல்வாதிகளாக வந்து ஜனநாயகம் வச்சு அரசியல் பண்ணுறாங்க. உஷாராக இருந்துக்கணும். இந்த பாஜக வந்து எங்கேயோ கணக்கு தெரியாத பாஜக வந்து புலி வருது புலி வருது 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 வருதுன்னு சொல்லி எங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கு ஓரத்தில் உட்கார வச்சது திமுக. இப்போ அரசியல் பண்ணது அந்த திமுக. அந்த பாஜக வச்சு புலி வருது புலி வருது புலி வருது, இது புலியோட கூட்டணி 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 சொல்லி யாரை சித்தரிக்கிறது? நம்மளை. புரிஞ்சுங்களா? அப்பட்டமான நாடகம் ஆடுறது திமுகவும் பாஜகவும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளோதான். கடந்து போங்க. 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்டு தாவேக்காவை எப்படி வீழ்த்தலாம் எப்படி வீழ்த்தலாம் எப்படி வீழ்த்தலாம், இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். விடுங்க நண்பா, எழுந்து வா நண்பா. ஒவ்வொரு தாவேக்கா தொண்டனுக்கும் குறிக்கோள் என்ன? திமுகவை சர மாதிரியே தோக்கடிக்கணும். ஒவ்வொரு தாவேக்கா தொண்டனுக்கு இலக்கு திமுகவை தோக்கடிக்கிறது தான். இவங்க நம்மளை சொல்கிறாங்க பாஜக கைக்கூலின்னு. பாஜகவின் உண்மையான கைக்கூலி திமுக. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எழுந்து வா நண்பா. ஒவ்வொருத்தரோட நமக்கு அடுத்த கட்ட வேலை வந்து களப்பணி இருக்குது. அதில் சாதிப்போம். ஜனநாயகங்கிறது எப்போ வந்தாலும் வெற்றி தான். என்று வந்தாலும் வென்று வருவான் ஜனநாயகன்.